மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான கோடநாடு தேயிலை தோட்டம் 857 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. ஜெயலலிதாவுக்கு மிகவும் பிடித்தமானது இந்த கோடநாடு எஸ்டேட். இந்நிலையில் அடிக்கடி ஜெயலலிதாவுடன் கோடநாடு எஸ்டேட் வரும் சசிகலா, இளவரசி ஆகியோர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கோடநாடு எஸ்டேட்டுக்கு வராத நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு சசிகலா இன்று கோடநாடு எஸ்டேட்டிற்கு வந்தார். சசிகலாவுக்கு கோடநாடு எஸ்டேட் தோட்ட தொழிலாளர்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது சசிகலா, கோடநாடு தோட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களை பார்க்க வந்துள்ளேன். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் வருவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்றார். மேலும் கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் உயிரிழந்த ஓம் பகதூர் சிறுவயது முதலே எஸ்டேட்டில் பணியாற்றி வந்தார் என்றும், நிச்சயமாக கொலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஜெயலலிதா தண்டனையை பெற்றுத் தருவார் என நம்புவதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். மேலும் கோடநாடு பங்களாவில் ஜெயலலிதாவிற்கு பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக கோடநாடு வந்துள்ளதாக கூறிய அவர், ஜெயலலிதா திருவுருவ சிலை கோடநாடு எஸ்டேட்டில் நிறுவப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. கோடநாடுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்துருக்கீங்க. அம்மாவோடய வந்திருக்கேன். இன்னைக்கு அம்மா இல்லாம இன்னைக்கு வரும்போது அம்மாவுடைய நினைவாக ஆனா எங்களுடைய தோட்டத்துல உள்ளவங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இதுல இன்னைக்கு வந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நான் நினைச்சு கூட பார்க்கிறேன். பின்னாடி ஏதோ மாற்றம் இருக்குமா மேடம்? சொல்லுங்க மேடம், இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்குல ஈடுபட்டவங்களுக்கு என்ன மாதிரி தீர்ப்பு வழங்கணும்னு நினைக்கிறீங்க மேடம்? நிச்சயமாக எங்களுடைய தோட்டத்துல நீண்ட காலமாக சின்ன வயதிலிருந்தே இங்கு காவலாளியாக இருந்த ஒரு நல்ல மனிதர், அவர் இந்த இடத்துல உயிர் விட்டிருக்காரு. நிச்சயமா உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை அம்மா தெய்வமாக இருந்து நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மேடம், இங்க அம்மாவுடைய முழு உருவ சிலை திறப்பதற்கான இது நாளைக்கு பூமி பூஜை போடுற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை இருக்கா மேடம்? நாளைக்கு நான் அம்மாவுக்காக தான் பூஜை பண்ண நான் வந்திருக்கேன். Opticare Optical House, Commercial Road, Booty, OT Road, Gudalur. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.